ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا وسندنا ومرشدنا ومولانا محمدا عبده ورسوله، أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله تعالى عليه وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز: فأعوذ بالله من الشيطان الرجيم. هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. وقال رسول الله صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن أدلج بلغ المنزل. ألا إن سلعة الله الغالية، ألا إن سلعة الله الجنة، أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரின் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, இனி மறுமை நாள் வரை உலகில் வந்து வாழ இருக்கின்ற அத்துணை முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. நல்ல விஷயங்களை தங்கு தடையின்றி பேசுவதற்கும் அதை மனதில் உள்வாங்கி வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்குமான பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கட்டளையிட்டான்: காபத்துல்லாவை நீங்கள் புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும். அரைகுறையாக புக்தனசரால் சிதிலமடைந்திருந்த அந்த காபத்துல்லாவை நீங்கள் சரியான ஒரு அமைப்பிற்கு கட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கட்டளையிட்டான். அதன் அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டியும் முடித்தார்கள். முடித்துவிட்டு 3 விதமான துஆக்களை செய்தார்கள். وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ. யா அல்லாஹ், நாங்கள் செய்த இந்த அமலை நீ ஏற்றுக்கொள். சொன்னது அல்லாஹ், செஞ்சிட்டு சொல்றாங்க, யா அல்லாஹ் என்னுடைய இந்த அமலை ஏற்றுக்கொள். இரண்டாம் கட்டமா ஒரு துஆ செய்தார்கள்: ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமீன லக வ மின் ذُرِّيَّتِنَا உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக். யா அல்லாஹ், இப்ராஹிம், இஸ்மாயில் ஆகிய எங்கள் இருவரையும், எங்கள் சந்ததியினர்களையும் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக என்பதாக துஆ செய்தார்கள். கருத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த ஹஜ்ஜுடைய காரியங்களை எங்களுக்கு காட்டிக் கொடு. நீ எங்களுடைய பாவங்களுக்கு நாங்கள் தௌபா செய்கிறோம், உங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள். நீ அதிகமான பாவங்கள் செய்யக்கூடியவர்களையும் அதிகமாக மன்னிக்கக்கூடியவன், நீ இரக்கமுள்ளவன் என்பதாக இரண்டாவது ஒரு துஆவை செய்தார்கள். மூன்றாவது ஒரு துஆவை செய்தார்கள்: ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலா. யா அல்லாஹ், இந்த கஅபா இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து ரசூலம் மின்ஹும், இந்த கூட்டத்தார்களிடமிருந்து ஒரு நபியை நீ அனுப்ப வேண்டும். அந்த நபி 3 விதமான வேலைகளை செய்ய வேண்டும். என்னென்ன? யத்லு அலைஹிம் ஆயாத்திக, அந்த நபியை சுற்றியுள்ள மக்களுக்கு உன்னுடைய வசனங்களை ஓதி காண்பிக்க வேண்டும். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப், உன்னுடைய வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். வயுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். வயுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதாக 3 வகையான துஆக்களை செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய நாட்டப்படி 3ஐயும் கபூல் செய்தான். அவர்களுடைய பாவங்களை, நபிமார்கள் பாவங்களை விட்டும்
மன்னிக்கப்பட்டவர்கள், மாசூமீன்கள். இருந்தாலும் பணிவின் அடிப்படையில் செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொண்டான். அதே போல் அந்த பகுதிக்கு அல்லாஹ் ஒரு நபி அனுப்புவதாக முடிவும் செய்தான். அந்த நபிதான் நம்முடைய இன்னும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டதை போலவே 3 விதமான அமல்களையும் செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் கொஞ்சம் தர்தீபை, அல்லாஹ் அதனுடைய ஒரு வரிசையை மாறுபடுத்தி சொல்லியிருப்பான். சூரத்துல் ஜும்ஆவுடைய 2வது ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுவான், ஹுவல்லதி, அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? பஅஸபில் உம்மீன ரசூலன் மின்ஹும், எழுதவும் படிக்கவும் தெரியாத உம்மிகளாக இருந்தவர்களுக்கு மத்தியில் ஒரு ரசூலை அல்லாஹ் அனுப்பினான். அவர் என்ன செய்தார்? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அந்த அல்லாஹ்வுடைய வசனங்களை அந்த மக்களுக்கு ஓதி காண்பித்தார். வயுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் செய்தார், பரிசுத்தமும் படுத்தினார். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களுக்கு குர்ஆனையும் ஹதீஸ்கள் என்று சொல்லக்கூடிய ஞானங்களையும் கற்றுக் கொடுத்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆ, முதலாவது குர்ஆனை ஓதி காண்பிக்க வேண்டும், இரண்டாவது குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும், மூன்றாவதாக அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஆனா அல்லாஹ் கொஞ்சம் நிலைப்பாட்டை மாற்றி முதலில் குர்ஆனை கற்றுக் கொடுக்க, ஓதி காண்பிக்க வேண்டும், பிறகு அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும், அதற்கு பிறகு குர்ஆன் ஹதீஸை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நபியுடைய வரலாற்றை பார்க்கும்போது நமக்கு நன்றாகவே தெரியும். முதல்ல இஸ்லாத்தின் பக்கமா மக்களுக்கு குர்ஆன் ஆயத்துகளை ஓதி அழைப்பு கொடுத்தாங்க, யாரையும் நிர்பந்திக்கல. இஸ்லாத்துக்கு வந்த சஹாபாக்களை அவங்க ஈமானுடைய விஷயங்களை சொல்லி தஸ்கியா செஞ்சாங்க, தூய்மைப்படுத்தினாங்க. அவங்களுடைய உள்ளத்துல இருந்த கசடுகள், குரோதங்கள், பொறாமை, வஞ்சகம், பெருமை எல்லாவற்றையும் அவருடைய உள்ளத்தை விட்டு நீக்கினார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அதற்கு பிறகுதான் குர்ஆன் ஹதீஸ் சார்ந்த பல விஷயங்களை, சட்டங்கள் ரீதியான பல விஷயங்களை அல்லாஹ் நபியின் மூலமாக இந்த உம்மத்துக்கு, அந்த சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் முடிந்தது. அதற்கு பிறகு வந்த சஹாபாக்களுடைய காலம். இதே அமல் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. ஒரு நேரம் பல்வேறு திசைகளில் இருந்தும் இஸ்லாத்தை நோக்கி வந்தவர்கள் அந்த இஸ்லாமிய ஒரு சாம்ராஜ்யமாக இருந்த அந்த மக்கா மதீனாவை நோக்கி வந்தார்கள். அப்பொழுது பல திசைகளிலும் இஸ்லாம் போனதின் காரணமாக அங்கங்க அரபி பேசுறவங்க உருவாகிட்டாங்க. ஆனா கொஞ்சம் மொழி வட்டாரங்கள் கொஞ்சம் மாறுபட்டு இருந்துச்சு. அப்பதான் சஹாபாக்கள் ஒரு மசூரா செஞ்சு குர்ஆன ஒரே அமைப்புல கொண்டு வரணும். இல்லை என்று சொன்னால் காலப்போக்கில் குர்ஆன் ஓதுறது ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளலாம். அந்த அடிப்படையில ஜம்உல் குர்ஆன் என்று சொல்லப்படக்கூடிய குர்ஆனை ஒன்று சேர்க்கும் ஒரு அமல் நடைபெற்றது. அதற்கு அடுத்த கட்டமாக குர்ஆனை ஓதியும் காண்பித்தார்கள். ஹதீஸுடைய அந்த பாணியும், அந்த ஹதீஸுடைய துறை சார்ந்த நிபுணர்களும் அந்த காலகட்டத்தில் அதனுடைய அமலை செய்து கொண்டிருந்தார்கள். மூன்றாம் கட்டமாக தஸ்கியா என்று சொல்லக்கூடிய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அமல் நடந்து கொண்டிருந்தது. ஒரு நேரம் வந்தது, ஹதீஸ் என்ற பெயரில் பொய்யான சில விஷயங்களை இட்டுக்கட்டக்கூடியவர்கள் வந்தார்கள். இப்ப அதனுடைய அமல் சார்ந்த விஷயங்களை முதன்மைப்படுத்தக்கூடிய தேவை. குர்ஆனையும் ஹதீஸையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது 2வது தரம் 3வது தரமாக இருந்துச்சு. அது முதல் தரத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை. முதல் தரத்துக்கு கொண்டு வந்து அப்பதான் முஹத்திஸீன்கள் உருவெடுக்கிறாங்க. இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் நசாயி, இமாம் அபூ தாவூத், இமாம் திர்மிதி, இமாம் இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் தான் பிறந்தார்கள். ஹதீஸ் துறை சார்ந்து பல விஷயங்களை இந்த உம்மத்துக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இரண்டாம் கட்டமாக குர்ராக்கள், காரிகள் குர்ஆனை எந்தெந்த முறையில் ஓத வேண்டும் என்ற ஒரு அணுகுமுறையை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இப்படியே இதில் ஏறத்தாழ 400 வரைக்கும் இந்த அமல் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா 400க்கு பிறகு இல்மு மேலோங்கி இருந்துச்சு. ஆனா மக்களுடைய உள்ளத்துல சரியான ஒரு பக்குவம் இல்லை. அந்த நேரத்துல அல்லாஹ் சிலரை இந்த உம்மத்தை சீர்திருத்துறதுக்காக ஒவ்வொரு நேரத்திலையும் தேர்ந்தெடுப்பான். இந்த நேரத்துல 3ஆவதா நடந்துகிட்டு இருந்த அந்த தஸ்கியாங்கிற அமல் முதன்மைப்படுத்தப்பட்டுச்சு. அந்த காலகட்டத்துலதான் இமாம் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறக்கிறார்கள்.
ஹாஜா மொயின் பின் ஷிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறக்கிறார்கள். இது போல பல தஸ்கியா சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடிய நல்லடியார்கள் அந்த நேரத்துல பிறந்து மக்களை சீர்திருத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா வருத்தம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு அவங்க விஷயத்துல அவங்க செய்யாததை செஞ்சதாக ஒரு இட்டுக்கட்டப்படுற செயலும் நடக்குது. அவங்க பேர்லயும் சில இஸ்லாத்தில் இல்லாத செயல்களையும் மக்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்க பரிசுத்தமானவர்களாக, அதாவது அவங்களுடைய வெளிரங்க வாழ்க்கை நல்லபடியாக இருந்துச்சு. மக்கள் எல்லாம் இவர் அல்லாஹ்வுடைய வழி என்பதாக பல இடங்கள்ல சொன்னாங்க. இப்ப தஸ்கியாவுடைய அமல் நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப ஒரு காலகட்டம் ஹிஜ்ரி 600 தொடும் போது மக்கள்கிட்ட 3 அமலும் இல்லாம போச்சு. உலகத்தை நாம முன் வச்சு வாழணும், உலகம் மட்டும்தான் நம்முடைய நோக்கம். என்ன செஞ்சாங்க, பல நாடுகள்ல கைக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. அந்த நேரத்துலதான் ஈரான்ல இருந்த, ஈரான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் அஹ்மது ஷாகாண்டி என்று சொல்லப்படக்கூடிய ஒருத்தர் ஈரான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவரு ஈரான்ல இருக்கும்போது வேறொரு படை ஏறத்தாழ 450 பேரு படையல்ல வியாபாரிகளாக அந்த ஈரானுக்குள்ள வந்தாங்க. அஹ்மது ஷாகான் ஒரு நல்ல கை சேர்ந்த ஒரு அறிஞர். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அல் பிதாயா வ நிஹாயா அவங்கள பத்தி எழுதிருக்காங்க. நல்ல ஃபக்ஹ், நல்ல மார்க்க சட்ட வல்லுனர். ஆனா உலகத்துடைய மோகம் கூடி இருந்ததுனால ஃபக்ஹுக்கான அந்த நிலையில அவர் இல்ல. மார்க்க சட்டங்கள் என்ன எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் அதை கடைபிடித்தாரா என்றால் கடைபிடிக்க தவறிட்டார். அந்த 450 வியாபாரிகள் வந்திருப்பது அந்த அஹ்மது ஷாகான் அவருக்கு அந்த செய்தி போகுது. அவர் என்ன செய்யறாரு, 450 வியாபாரிகளுடைய பொருட்களையும் எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட இருந்த காசுகளையும் வாங்கிட்டு மேலோட்டமா சொல்ற அவங்கள சிறப்பிடிச்சிட்டார். அதுக்கு அடுத்த கட்டம் என்ன நடக்குங்கிறத நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். இது அந்த வியாபாரிகள் இருந்த பகுதியில் இருந்த ஒரு மன்னருக்கு பெருங்கோபத்தை ஏற்படுத்தது. அவர் பேர் தான் செங்கீஸ் கான். அந்த செங்கீஸ் கான் ஆட்சி செய்து கொண்டிருந்த பகுதியில் உள்ள மக்களை தாத்தாரியர்கள் என்பதாக சொல்லுவார்கள். இந்த செங்கீஸ் கானுக்கு கோபம் வந்ததுக்கு பின்னாடி அந்த அஹ்மது ஷாகான ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லிட்டு ஏறத்தாழ பல படைகள், 1,00,000க்கும் மேற்பட்ட நபர்கள் கொண்ட படைகளை தனித்தனியா பிரிச்சு அனுப்பினார். முஸ்லிம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த கோபத்தை ஏற்படுத்திச்சுண்டா, அந்த 450 பேர் மேல கை வச்சதுனால உலகத்துல எங்கெல்லாம் முஸ்லிம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் அந்த நாட்டை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அந்த செங்கீஸ் கான் வந்தார். முஸ்லிம்கள் எங்கெல்லாம் இருந்தாங்களோ எல்லா இடத்துக்கும் போய் அவங்கள சிறப்பிடிச்சார். அஹ்மது ஷாகான் ஒரு நேரத்துல வரலாற்றுல எழுதுறாங்க, அந்த அஹ்மது ஷாகான் இருந்த பகுதியில் உள்ள எல்லா முஸ்லிம்களையும் சிறப்பிடிச்சுட்டாங்க. அந்த அஹ்மது ஷாகானை மட்டும் ஓட ஓட விட்டு துரத்துனாங்க. அவர் துரத்துனது மட்டுமே ஏறத்தாழ 20,000 பேர். அதற்கு பின்னால் அந்த நேரத்துலதான் ஸ்பெயினுடைய வீழ்ச்சியும் ஏற்படுது. ஸ்பெயினுடைய வீழ்ச்சியுடைய ஆரம்ப கட்டமும் அங்கதான் ஏற்படுது. முஸ்லிம்கள் எங்கெல்லாம் இருந்தாங்களோ அங்கெல்லாம் அவங்களுக்கு அடி. ரஷ்யால இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பிறந்த இடம் உட்பட பல இடங்கள்ல ஒரு நாளைக்கு ஏறத்தாழ 20,000 முஸ்லிம்கள் சிறைபிடிக்கப்பட்டாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்ந்த இடத்துல மட்டுமே 1,00,000 பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அப்படிப்பட்ட பல துன்பங்களுக்கு ஆளான முஸ்லிம்கள். அதற்கு காரணம் இவர்கிட்ட இருந்த உலக மோகம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அல்லாஹ் முஸ்லிம்கள்ட்ட ஈமானுடைய பலகீனம் இருந்ததுனால உள்ளத்துல ஒரு கோழைத்தனத்தை போட்டா, அந்த தாத்தாரிகள்ல ஒருத்தர் ஒரு இடத்துக்கு ஒரு ஊருக்கு வர்றாருன்னு சொன்னா ஒரே ஒருத்தர் வந்தா போதும் அந்த ஊர்ல உள்ள எல்லாம் பயந்து நடுங்கி போய் முட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க. முட்டி போட்டு அவர் தலையை தாழ்த்துன்னு சொன்னா தாழ்த்துவாங்க. தூக்குறதுக்கு அல்லாஹ் சக்தியை கொடுக்கல. ஒரு வயசான அந்த தாத்தாரிகளுடைய கூட்டத்தில் உள்ள ஒரு வயதான பெண்மணி ஒரு ஊருக்குள்ள போய் எல்லாம் தலையை கீழே சாயுங்கண்டா எல்லாரும் 1000 பேர் சாச்சிருவாங்க. ஒரே நேரத்துல 1000 பேருடைய தலைகளும் பதம் பார்க்கப்பட்டுச்சு. ஆனா யார் எதிர்த்து தலையை தூக்குறதுக்கு கூட யாருக்கும் சக்தி இல்லை. அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் கோழைகளாக மாறிட்டாங்க. இந்த நேரத்துல நான் முன்னாடியே சொன்னது போல ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் உம்மத்தை சீர்திருத்துறதுக்கு அல்லாஹ் ஒரு சில நபர்களை தேர்ந்தெடுப்பான்.
அதே போல மிஸ்ர் ஆட்சி செஞ்சிருக்கக்கூடிய ருக்குனுத்தீன் பைபரசன் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு முஸ்லிம், நல்ல ஈமான்தாரியான ஒரு முஸ்லிம், அவரு நினைச்சாரு இந்த மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தா பெரும் உதவியா இருக்குமே நினைச்சு என்ன செஞ்சாரு, சில ஆலிம்களை தேர்ந்தெடுத்தார். சில கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க, அது இமாம் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உருவாக்கிய மாணவர்கள் தான் அந்த ஆலிம்கள். அவங்கள்ட்ட சொல்லி இவங்களை எப்படியாச்சும் இஸ்லாத்துக்கு கொண்டு வரணும், எப்படியாச்சும் கொண்டு வாங்க. அந்த ஆலிம்கள் போறாங்க. அந்த செங்கிஸ் கானுடைய பேரன் பர்மா கான் நினைக்கிறேன் அநேகமா, அவர்கிட்ட போய் நேரடியா இஸ்லாத்தை சொல்லாம அவர் சார்ந்திருந்த மக்கள்கிட்ட இஸ்லாத்தை எடுத்துரைக்க ஆரம்பிச்சாங்க. இஸ்லாத்தை எடுத்துரைக்குன்னா வற்புறுத்தல் கிடையாது, இஸ்லாம் தான் இப்படி அப்படின்னு சொல்லிடுவாங்க. நடைமுறைகள்ல இஸ்லாமிய வாழ்க்கையை வாழ்வாங்க. அதை பார்த்துட்டு அவங்க இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்க. இந்த செய்தி அந்த செங்கிஸ் கானுடைய பேரனுக்கு போகுது. ஒரு கட்டத்துல அவரும் இஸ்லாத்தை ஏத்துக்கிடுவாரு. அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு தெரிஞ்சு அந்த செங்கிஸ் கானுடைய மகனுடைய மகன் தான் இவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவர். இவர் வாப்பாக்கு இது பிடிக்காம மிஸ்ர நோக்கி படையெடுத்து வருவார். அந்த நேரத்துல இவர் பர்மா கான் நின்று சொல்லுவாரு, இந்த மிஸ்ருக்குள்ள கால் எடுத்து வைக்கணும்னு சொன்னா நீங்க என்ன தாண்டி தான் போகணும். இந்த மக்கள் நல்ல மக்கள், இவங்களை நீங்க அநியாயமாக சிறைபிடிக்கிறது தவறான விஷயம். அப்படி என்ன இந்த மக்கள் நல்லது செய்யறாங்கன்னு சொல்லி யோசிச்சு அந்த இவருடைய தந்தையும் முஸ்லிம்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்துடுவார். அதுக்கு பின்னாடி அல்லாஹ் அந்த தாத்தாரிகளும் முழு கூட்டத்தையுமே சில உலமாக்களுடைய நல்ல நடைமுறையால, அவங்களால உருவாக்கப்பட்ட முஸ்லிம்களுடைய நல்ல நடைமுறையால எல்லாத்தையும் இஸ்லாத்தை கொண்டு வந்துடும். எந்த தாத்தாரிகள் இஸ்லாத்தை அழிக்கணும்னு திட்டம் போட்டாங்களோ அந்த தாத்தாரிகள் மூலமாகவே அல்லாஹ் இந்த இஸ்லாத்திற்கு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தினான். அவங்க என்ன செஞ்சாங்க, நாங்க செஞ்ச பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த இஸ்லாத்தை நாங்க எடுத்துரைக்க போறோம் உலகத்துடைய பல இடங்களுக்கும் போனாங்க. போய் இஸ்லாமிய வாழ்க்கைய மக்களுக்கு முன்னால வாழ்ந்து காமிச்சாங்க. அப்படிதான் பல பாகங்களையும் முஸ்லிம்கள் நல்ல முறையில வளர ஆரம்பிச்சாங்க. முஸ்லிம்களே இல்லைன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலிருந்து முஸ்லிம்கள் இல்லாத நாடே இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் பறந்து விரிந்த மனப்பான்மையோடு பல பாகங்களுக்கும் போனாங்க. இதுல நாம தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச அந்த 3 உழைப்பையும் விட்டுட்டு எப்ப நாம உலகத்தை மட்டுமே நோக்கமா வச்சுட்டு போறோமோ அல்லாஹ் அடி கொடுப்பான். அல்லாஹ் சில நேரங்கள்ல நாம திருந்துறதுக்காக நமக்கு சோதனைகளை கொடுப்பான். இது சார்ந்த குர்ஆன்லயும் அல்லாஹ் சொல்றான், وَلَنُذِيقَنَّهُم مِّنَ الْعَذَابِ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. கருத்தா சொல்ற இந்த ஆயத்துடைய கருத்து என்ன, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகள், சிறிய பெரிய சோதனைகள் எல்லாமே நீங்க அந்த அல்லாஹ்வின் பக்கமா திரும்பி வரணுங்கிறதுக்காகத்தான். இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்லுவான் சூரத்து தௌபால, அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன் ثم لا يتوبون ولا هم يذكرون. அந்த மக்கள் சிந்திக்க மாட்டார்களா, அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின், ஒவ்வொரு வருடமும் சோதிக்கப்படுகிறார்கள், மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன், ஒரு தடவையோ 2 தடவையோ சோதிக்கப்படுறாங்க. ஆனா செய்தது என்ன தெரியுமா, ثم لا يتوبون, ஆனா அவங்க தௌபா செய்ய மாட்டேங்கிறாங்க. வலாஹும் யذكرون, இந்த சோதனை எதுக்காக அல்லாஹ் எனக்கு கொடுத்தாங்கிறத அவங்க சிந்திச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அல்லாஹ் நம்மிடத்துல விரும்புறது, நீ என்ன நோக்கி வா, நீ என்னை நோக்கி உன்னுடைய கவனத்தை செலுத்தினால் உனக்கு சுபிச்சமான வாழ்க்கையை நான் கொடுப்பேன். இல்ல என்ன விட்டுட்டு நீ உலகம் மட்டும்தான் நோக்கணும் போனேன்னு சொன்னா உன்னை வற்புறுத்தி என் பக்கத்தை திரும்ப வைப்பேன். இதுதான் வரலாறுகள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். பலஸ்தீன்ல நடந்த பிரச்சனைக்குமே கூட நாம என்ன நினைக்கணும் தெரியுமா, நாம செஞ்ச பாவம் தான் காரணம்னு நினைக்கணும். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் விடுதலை கிடைச்சதாக நேற்று ஒரு செய்தி, இன்னும் தெளிவாக அது எனக்கு தெரியல. இருந்தாலும் அந்த மக்கள் இறந்த இழப்பீட்டுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும். நாம என்ன செய்யணும், நம்முடைய தொடர்புகளை எப்போதும் அல்லாஹ்வை முன்னோக்கியே இருக்கணும். உலகம் தேவை, உலகம் சம்பாதிக்காம உலகத்துல வாழ முடியாது, ஆனா அது மட்டுமே நோக்கம்னு சொல்லிட்டு
தொழுகையை விட்டுட்டு குர்ஆன் ஓதுறதை விட்டுட்டு அல்லாஹ்வை திக்ர் செய்யறதை விட்டுட்டு நாம முழுக்க முழுக்க இஸ்லாமிய வாழ்க்கையை விட்டும் நாம புறம் தடந்து மாறணும்னு சொன்னா அல்லாஹ் நம்மள சில நேரங்கள் வற்புறுத்தி இழுத்துக்கிட்டு வருவான். ஏன்? நம்முடைய நன்மைக்காக. எனவே நாம நம்முடைய பாதையில சரியாக இருக்கணும். இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கோடு இருக்கிறது, ஒரு வரைமுறை. அதை தாண்டி போனோம்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு வெறுப்பானவங்களாக நாம மாறிடும். அந்த கூட்டத்துல நாம என்னைக்கும் ஆகிடக்கூடாது. அது போல உலகத்துல எங்க பிரச்சனை நடந்தாலும் முஸ்லிமாகிய நம்முடைய உள்ளம் மனிதாபிமானங்கிற அடிப்படையில ஒரு வருத்தப்படணும். அது பலஸ்தீன் மக்கள் மட்டும் கிடையாது, முஸ்லிம் அல்லாதவர்கள் எங்கேயாச்சும் அடிபட்டா கூட நம்முடைய உள்ளங்கள் கொஞ்சம் வலிக்கணும், நம்ம கொஞ்சம் கவலைப்படணும். அவங்களுடைய நிவாரணத்துக்காக நாம துஆ செய்யணும். குறிப்பாக இப்ப சோதனைக்குள்ளாக்கப்பட்ட அந்த பலஸ்தீன் மக்கள், அவங்களுக்காக நாம துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பழைய நிலைக்கு அவங்க திரும்பி வர்ற வரைக்கும் நாம துஆ செய்யணும். அதே போல் இன்னும் முக்கியமான விஷயம், ரொம்ப காலம் சொல்ல நினைத்த ஒரு விஷயம், இஸ்லாத்துக்கு வர்றவங்களை நாம அரவணைக்கிறதே கிடையாது. பெரும்பாலும் அவங்களையும் அரவணைக்கணும். இல்லைன்னு சொன்னா இஸ்லாம்ங்கிறது வாழ்க்கையில இல்ல, அது பேரளவுலன்னு மாறிடும். அல்லாமா இக்பால், வேறொரு இக்பால், அவங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல உள்ள அவங்க சொல்லுவாங்க, நான் சில இஸ்லாமிய நாடுகளுக்கு போனேன், முஸ்லிம்களை பார்த்தேன், இஸ்லாம பார்க்கல. நான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு போனேன், முஸ்லிம்களை பார்க்கல, ஆனா இஸ்லாத்துடைய வழிமுறையை பார்த்தேன். சில நாடுகள்ல மக்களுக்கு தொந்தரவு கூட இழைக்க கூடாதுன்னு ராத்திரி நேரத்துல ஹார்ன் அடிக்க மாட்டாங்க. அந்த அடிப்படையில இஸ்லாத்துடைய வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, ஆனா உண்மையிலே வாழ வேண்டியவங்க நம்ம. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபியின் மூலமாக எந்தெந்த விஷயங்களை நமக்கு காட்டி தந்தானோ அதை சரியான முறையில் எடுத்து நடப்பதற்கான பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நீண்ட நெடிய காலங்கள் கடைசி மூச்சு வரை படுத்த படுக்கையில் படுத்து விடாமல், ஒரே இடத்தில் முடங்கி விடாமல், வல்ல ரப்புல் ஆலமீனை என்று வழிபட்டு வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக. மௌத்துடைய